இந்த ஒரு நெருக்கடி இப்படி கடந்து வந்ததுமே பழக்க வழக்கத்துல இந்த பெண் குலம் ஒரு இடத்துல மிகப்பெரிய வேதனை, உடன்கட்டை ஏறுது. உடன்கட்டை ஏறுதுன்னா கணவன் இறந்து விட்டா, கணவன் இறந்த உடல் எரியும். ஆனால் ஒரு பெண் உடல் உயிரோடு இருக்கும் போது உடன்கட்டை அவள் உடல் எரிதா, எதிர்கால கனவுகள் அவள் உள்ளத்தில் இருக்கும், லட்சியம் இருக்கும், அந்த உள்ளம் எரியுதா. ஒரு பெண் உடல் எரியும் உள்ளமும் எரியுதுனா அவள் என் உடலை எரித்து விடுங்கள், என் உள்ளத்தில் இருக்கும் எதிர்கால கனவையாவது தந்துவிடுங்கள். ஒரு பழக்க வழக்கம் வரும்போது அதை மாற்றி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பழக்க வழக்கத்தை மாற்றுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது. அப்படி மாறி சுதந்திர போராட்டம் நடக்குது. சுதந்திர போராட்டங்கள் படை தளபதி ஆண்டான் உடலில் வலிமையோட வாளோட ஏந்தி படை தளபதியை ஏந்தி வந்து நிற்கிறான். ஒரு குதிரை, ரொம்ப தூரத்துல ஒரு குதிரை, அப்படியே மணல் பறக்க புழுதிகள் கிளப்ப அந்த குதிரை வரும். யார் அந்த குதிரையில இவ்வளவு வேகமா வர்றது அப்படின்னா குதிரை மேல ஒரு பெண் அடிச்சு வரட்டு வர்றா, வந்து தன் படையோட வந்து இறங்குகிறாள். படை தளபதி நான் தான். எதிர ஆங்கிலேயர்கள் படை தளபதி. அவன் கேட்கிறான், நீ ஒரு பெண், நான் உடலில் வலிமை கொண்டு ஆயுதம் ஏந்தி வந்து நிற்கிறேன், என்னோட நீ ஃபைட் பண்ண முடியாது. அவ இறங்கி சொல்றான், உடல் வலிமை பெரியதா, உடல் வலிமை பெரியதா, உள்ளத்தில் இருக்கும் வலிமை பெரியதா என்று எதிரேற்கும் படைத்தளபதியிடம் கேட்கிறார். எதிரேற்கும் படைத்தளபதி ஆங்கிலேயர். அவன் சொல்றான், உடல் வலிமையோட உள்ளத்தில் யார் வலிமையா இருக்கோ அதுதான் உயர்ந்தது, அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அந்த உள்ள வலிமையோட வாழேந்து நிற்கிறேன், போரை தொடு என்றால் நமது பாட்டி வேலுநாச்சியா வீரம் மங்கையாவிலிருந்து எடுப்போறாங்க. ஆங்கிலேயரை அடியோடு அழிச்சு தன் படை தளபதியோட போர்ப்படையை வெற்றி கொண்டு வந்த இந்த பூமி பார்க்குது, இந்த அகிலம் பார்க்குது. அவர்களுக்கும் புதுசு, ஒரு படை தளபதி பெண் வாழேந்தி போர்க்களத்தில் சின்னாபின்னமாக்கி வெற்றி படையாக திரும்பினார்.